ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொஷின் அப்படின்னா, எ பர்சன் லெண்ட் அ சம் ஆஃப் மணி. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு மணி வந்து அவர் வந்து லெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ சம் ஆஃப் மணியை லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னது? பிரின்சிபல். ஸோ அட் 6% per annum. ஸோ அப்போ என்ன ரேட்டில் அவர் லெண்ட் பண்ணுறாரு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6% per annum இன் 8 years. அப்போ எத்தனை வருஷத்தில்? n = 8 years. 8 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதான்? The simple interest was rupees 260 less than the sum lent. ஸோ இப்போது இந்த 8 வருஷத்தில் அவருக்கு வட்டி வந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த 8 வருஷத்தில் இவர் க்ரியேட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இருக்கான்? சம் லெண்ட் பண்ணார் இல்லையா பிரின்சிபல். ஸோ அதுலேருந்து 260 rupees கம்மியாக இருக்கான். ஓகேவா? சரி, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? இன்னொரு தடவை செம்ம கிளியராக பார்த்துலாம். ஒரு பர்சன் குறிப்பிட்ட அளவு மணியை கொடுத்துட்டாரு. ஸோ அது எவ்வளவு தெரியாது, அதுதான் பிரின்சிபல். நம்ம பிரின்சிபலை பீனே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ்? 6%. எத்தனை வருஷம்? 8 வருஷம். என்ன இன்ட்ரெஸ்ட்டு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுதான் இது. இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த 8 வருஷத்தில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்காமா? சம் லெண்ட் பண்ணார் இல்லையா பிரின்சிபல், ஸோ அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 260 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? பிரின்சிபலில் லெண்ட் பண்ணோம். கிளியரா? கிளியர். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ PNR/100 ஈக்குவல்ஸ் P - 260. ஸோ இதில் P என்ன எத்தனை? 8 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6% divided by 100 equals P - 260. சரியா? சரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை அப்படியே வச்சுக்கலாம். P × 6 8 are 48. ஸோ 48P divided by 100 equals P - 260. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 260 எந்த பக்கம் கொண்டு வரேன்? இந்த 48P divided by 100 அந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ இது நெகட்டிவில் இருக்குது, இங்கே வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். இது பாசிட்டிவில் இருக்குது, அங்கே போனால் நெகட்டிவ் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 260 ஈக்குவல்ஸ், ஸோ -260 இங்கே வரப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு. P மைனஸ் இங்கே பாசிட்டிவில் இருக்கு இல்லையா, அங்கே போகிறப்போ -48P டிவைடட் பை 100 ஆகிடும். ஸோ 260 அப்படியே வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணலாம், ஆனால் இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கீழே உள்ள 100 அப்படியே வச்சுருக்கோம். ஸோ 100 × P 100P. So 100P minus 48P divided by 100. So 100 minus 48 என்ன வரும்? 52. So 52P divided by 100 equals 260. So 26 × 2 என்ன? 6 2s are 12, remainder 1, 2 2s are 4, 4. 4 plus 1 5. So 26 ஆல் போட்டால் 126 are 26. So இந்த 0 இங்கேயே வந்துடும். ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 26 × 2s are 52. ஸோ again 1 2s are 2, 5 2s are 10. ரைட்டா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? 5 ஈக்குவல்ஸ் P/100. எனக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் தான் வேணும். ஸோ இந்த 500 வந்து இந்த பக்கம் போகும். டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ P ஈக்குவல்ஸ் 5 × 100. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் 5 × 100 500. ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் கொடுத்தாரு? 500 ரூபா கொடுத்துருக்காரு. ரைட்டா? ஸோ பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து லெண்ட் பண்ணார்? ₹500. ஸோ அது ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ இந்த சம்மில் ஒரு இந்த திங்கை மட்டும் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சம்மை முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.